போனாலும் போதும் ஏதோ பொறுப்பு அதிகமான மட்டுக்கே இருக்குது நமக்கு, என்னவோ தெரியலை. சே, ஜிம்முக்கு தான் போய் சேரணும் போல இருக்குது. போய் நல்லா ஜிம் பாடியாக இருந்தால் தான் நமக்கே ஒரு தைரியம் வரும் போல. முதல்ல இந்த அம்மா சோறு என்ன ஆக்கி வச்சிருக்குன்னு தெரியல, கேட்போம். ஏமா ஏடே, எப்போ தான் நீ வீட்டில் தங்குவ? எப்போ எப்போ போகிறேன்னு சொல்ல மாட்டேக்கா, வரேன்னு தெரிய மாட்டேக்கு, ஓ இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு கிடக்க. என்னதான் நினச்சிட்டு இருக்க? உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுக்கட்டுமா? ஏம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் எங்கம்மா போனேன்? உன் கண்ணு முன்னாடி இங்கேயே தானே சுற்றிட்டு கிடக்க. காலையில் போனாலும் இந்த பரட்டையை கூட்டிகிட்டு உன் முன்னாடியே தானே இந்த தெருவீதியாக சுற்றிட்டு தெரியும். எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறேனா இல்லையா? அவன் சாப்பாட்டுக்கு வருவேன், ஏன்னா கையில் காசு கொடுத்து அனுப்பிச்சிருந்தா அதுக்கு வந்திருக்க மாட்டேன்ல. காசு கொடுக்காதனால தானே சோத்துக்கு வீட்டுக்கு வரேன். ஏம்மா உண்மையெல்லாம் இப்படி பட்டுன்னு போட்டு உடைக்கக்கூடாதுமா. வேற ஊர் சுற்றுறேன், ஊர் சுற்றியானா என்ன சொல்லியாது? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு கிடந்தா தொந்தி விழுந்து போய் நான் அங்கிள் மாதிரி ஆயிடுவேன். சரி, இப்போ தான் காலேஜ் போய் சேர்ந்துருக்கேன், நல்லா ஜிம் பாடியாக இருக்கேன்டாமா நான். அதான் ஜிம்முக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எப்படியா? போ போ போ, எங்கனாலும் போ. ஆனால் உங்கள் அப்பா வந்து சொல்லிட்டு போ என்ன. நான் காலையிலேருந்து உன்னைய காணும் தேடி அந்த மனுஷன் ஒரு பக்கத்தில் தேடி நல்லா கொலை வெறியில் உட்காந்துட்டு கிடக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு. வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு அப்போ நீ எங்கனாலும் போ. ஏமா என்னை எதுக்குமா தேடிட்டு அடிக்கியா ரெண்டு பேரும் காலையிலேருந்து? வேற எதுக்கிட்டே தேடுவாங்க? உங்கள் அக்காவில் பொண்ணு பக்கம் வராங்க, வீட்டில் தங்குடான்னு சொன்னால் அன்றைக்கும் தங்காமல் ஓடிட்டேன். இப்போ கல்யாணம் பேசி முடிக்கிற நிலமையில எனக்கு வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்க, அங்கே இங்கேன்னு ஓடிட்டா ஒரு ஒத்தால கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. கடை வீதிக்காவது போயிட்டு வாழேன்னு உன்னைய தேடினா ஆளை காணலை. அதான் அந்த மனுஷன் கொல்ல வெறியில் இருக்காரு. நீ மட்டும் இன்னைக்கு சிக்கனே மாவை செத்த. ஒழுங்கு மரியாதையாக அவர் வர நேரத்தில் வீட்டில் இருந்து சொல்லிய வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு சொல்லிவிட்டேன். கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியலா? அக்கா என்ன சொன்னா? அவன் என்னட்டே சொல்லுவா? அவன் கடந்து வேணான்னு அந்த மூலையிலேயே உட்காந்து அழுதுட்டு கிடக்கு. அவன் என்னதான் அழுதாலும் நான் ஒன்றும் சும்மா விட்டுறதா கிடையாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஆமாம், சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு உங்களை விட்டு விட்டு தான் இந்த நிலைமையில வந்து நிற்கு. இதுக்கு மேலெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் வர முடியாது. நான் சொல்லியதை தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் செய்யணுமா? இப்போ என்ன எதுக்குமா நடுவில் இழுக்க? நான் என்ன பண்ண ஒன்று? நீயும் இப்போ தானே காலேஜ் போயிருக்க, ஒன்னையும் நம்ப முடியாது. திடீர்னு எவள்கிட்டயாவது பேசிட்டு இருக்குன்னு வந்து எவ்வளோ சொல்லுவாங்க. வேற ஒன்று ஆம்பளை பையன் சொல்லி விட்டுட முடியுமா? எனக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ஒழுங்கு சொல் பேச்சு கேட்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சோறு எல்லாம். சும்மா ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். ஐயோ தாயை, நான் எங்கேயும் போமா. எனக்கு சோறு கொண்டு வந்து வெய், வயிறு பசிக்கு. நீ உட்காந்து தின்னு, உள்ளதான் கிடக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நீயே தின்னு. நான் நம்ம லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். கொஞ்சம் பாத்திரம்லாம் வேண்டி இருக்கு. வேற மாப்பிள்ளை வீட்டில் பேசி முடிக்க வரும்போது சமைச்சு போடணும்ல, பத்தாது பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்கிறது. அதான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லி வச்சிடலாம்ட்டு போனேன். இப்போ இன்னும் சொல்லி வச்சுட்டு வரேன். அடே அப்பா, வீடு ஃபுல்லாக பாத்திரமா கிடந்தும் பாத்திரம் பத்தலன்னு சொல்லிய பத்தியா? வீடு ஃபுல்லாக என்னென்ன பாத்திரம் கிடக்கு? சின்ன சின்ன கரண்டி, ஸ்பூனு, கிளாஸு, அந்த தட்டை தான் கிடக்கு. வேற வர ஒரு 30 பேர் 40 பேர் வந்தால் சோறு பொங்கி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல. அதான் அவங்கள்ட்ட பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்கும். சரி போய் கேட்டு வைப்போமேன்னு போகிறேன். போ, நீ போய் உள்ள இட்லி சுட்டு வச்சிருக்கேன். வேண்டானா மதியானத்துக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சு வச்சிருக்கேன். எது வேணுமோ தின்னுட்டு உட்காந்துட்டு அவர் வந்தது ஏதாவது வேலையை போய் செய். நான் போயிட்டு வரேன். அடே அப்பா, என்ன இன்னும் வேகத்தில் ஓடியா பாரு. இதே ஏதாவது ஒரு கடைக்கு வெயிலில் போகணும்னு சொல்லி பாரு, எனக்கு கால் வரல இடுப்பு வரலன்னுட்டு இருப்பா. அப்போல்லாம் நான் தேவைப்படுவேன். இப்போ பார்த்தியா, ஒரே மின்னல் தான். சரி, நம்ம போய் ஏதாவது திம்போம், வயிறு பசிக்கு. ஏய்யா, இன்னும் 2 இட்லி திங்கலாம்ல? ஏன் அதுக்குள்ளே எந்திரிச்சிட்ட? போதுமா, எனக்கு வயிறு ஃபுல்லாயிட்டு. கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் வெளியே போகிறேன். சாயங்காலம் தான் வருவேன், மதியானத்துக்கு வரமாட்டேன். ஏடே, லீவுக்கு தானே வந்திருக்க ஊர்ல இருந்து. அதுக்குள்ளே எப்போ பாரு வேலை கிடக்கு. நீ எங்கே தான் போறியோ தெரிய மாட்டேக்கு. கௌதம் தாம்மா பார்க்க போகிறேன், வேற எங்கே போவேன் நான்? சரி, நான் போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன், வாரேன் அப்புறமா. சரி போயிட்டு வா. இல்லை, அப்பப்போ நம்ம நிர்மலா வீட்டு பக்கமும் போய் பாரு. வேற பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சிருக்கா அவன். கூட மாட இருந்து நம்ம தான் வேலை செய்யணும் பார்த்துக்க. அதெல்லாம் தெரியுமா எனக்கு? நீ சொல்லி தான் நான் செய்யணுமா என்ன? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சொல்லி தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை, நீ செய்வன்னு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லணும்ல உன்ட்ட. அதனால தான் சொன்னேன். அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது என்ன ஹெல்ப் வேணும் என்ன ஏதுன்னு கேட்டு செஞ்சுட்டு வானே. ஆட்டுமா, சரி நான் போயிட்டு வரேன். சரி, ஒழுங்கா சாயங்காலம் வீடு வந்து சேரு. சும்மா அங்கே சுற்றிட்டு எடுக்காத சொல்லிவிட்டேன். அதெல்லாம் வந்துடுவேம்மா. அது என்னதான் பிள்ளைகளோ போங்க. இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்க எங்கே பெத்தவங்க கிட்ட நேரம் கொடுத்து பேசுறியே. ஒரே ஓட்டமாக தான் இருக்குது. சுடு தண்ணி ஊற்றின மட்டுக்கு காலில். என்னமோ போங்க. இந்த பொண்ணு வேற எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரில. வந்தால்னா அவளுக்கு 4 இட்லியை கொடுத்துட்டு நான் எங்கேயாவது காட்டு வேலைக்கு போகலான்னு பார்க்கேன். என்னதான் மினிக்கிட்டு திரியாலோ தெரியலையே உள்ளியே. ஏட்டி ஆசா, கூப்பிட காதல் விழாமல் எப்படி தான் இருக்காளோ தெரிய மாட்டேங்குமா. கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏப்பா, ஆள் வந்து நிற்கிறது கூட தெரியாமல் வஞ்சிட்டு எடுக்காளே எங்கள் அம்மா. ஏட்டி,
உள்ள என்னதானே பண்ணிட்டு இருப்ப அப்படி? எவ்வளோ நேரமா கத்திட்டு இருக்க நான்? ஒரு பொம்பளை பிள்ளையா கூட மாட்ட இருந்து ஏதாவது ஒரு வேலை செய்வோன்னு ஏதாவது இருக்கா உனக்கு? வேலை தான் செய்ய மாட்டேங்க, திங்கிறதுக்காவது நேரத்துக்கு வரியா? அதுக்கும் உன் கூட போராடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. உன்னை என்னதான் செய்யனே தெரிய மாட்டேங்க எனக்கு. ஏம்மா என்னதாம்மா பிரச்சனை இப்போ உனக்கு? நான் தான் எந்திரிச்சு கொஞ்சம் வேலைலாம் கிடந்தது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாரேன்னு சொன்னோம்ல. என்னதான் வேலையோ தெரியல போ. ஒழுங்கா படிப்பை முடிச்சுட்டு எங்கன்னா வேலைக்காவது போயிருந்துருக்கலாம். அதுவும் போல. சரி கல்யாணமாவது முடிச்சு வைக்கணின்னு சொல்லி அதையும் கேட்க மாட்டேங்க. நான் காஃபி ஷாப் வச்சே தீருவேன்ட்டு ஒரு காஃபி ஷாப்பை வச்சுட்டு தினம் சாயங்காலம் அங்கே போகிறது, ராத்திரி 10 மணி 12 மணிக்கு வீட்டுக்கு வரதுன்னு இருந்தால் என்ன ஆகுறது வேற? ஊருக்குள்ளே எல்லாரும் என்ன பேசுவாவ? காசு இல்லாத குறைக்கு பிள்ளையை இப்படி போட்டு பாடா படுத்தியான்னு ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாளுவ. அவளுங்கள்ட்டெல்லாம் போய் நான் சொல்ல முடியுமா? என் மாவ தான் ஆசைப்பட்டு இந்த காஃபி ஷாப்பை வச்சிருக்கா, அதனால தான் வீட்டு இருக்குன்னு. ஏம்மா ஊருக்குள்ளே 1000 பேசுவாங்க, அது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு இருந்தால் நம்மளால பொழப்பு ஓட்ட முடியாது பார்த்துக்கிடுங்க. எனக்கு காஃபி ஷாப் வைக்கணும்னு ஆசையாக இருந்தது, நான் வச்சேன். இப்போ என்ன, அது நல்லா தானே போயிட்டு இருக்கு. நான் வச்சதுக்கு வாங்கின கடன் எல்லாத்தையும் நானே கொடுத்து முடிச்சிட்டேன். வேற எனக்கு தேவையான செலவையும் நானே பார்த்துக்கிட்டேன். இன்னொரு 2 வருஷம் விடுங்க போதும். எனக்கு தேவையானதை நானே சேர்த்துக்கிட்டு பொறவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது 2 வருஷமா? ஐட்டி நீ என்னதான் சம்பாதிச்சாலும் 2 வருஷம்லாம் உன்னை இன்னும் வீட்டில் வச்சுட்டு எடுக்க முடியாது. உனக்கு மூத்தவன் அவன் வேற கிடக்கான்ல, பாவம் அந்த பிள்ளை வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு எடுக்கு. அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் நாங்கள் காலகாலத்தில். நீ ஏன் இப்படி 2 வருஷம்னா அவனுக்கு எப்போ 40 வயசுலயா கல்யாணம் முடிக்கிறது? ஏம்மா அவனை நானாம கல்யாணம் முடிக்க வேணான்னு சொன்னேன். அவன் முடிக்காமல் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? ஆ, வீட்டில் ஒரு வயசு பிள்ளைய வச்சுட்டு அவனை விட்டுட்டு அவனுக்கு கல்யாணம் முடிப்பாவளோ? ஊர் சிரிச்சு போயிடும்டி. ஆமாம், இப்போ ஊரில் எவன் சிரிச்சா நமக்கு என்ன, அழுதா நமக்கு என்ன? நம்ம பொழப்ப நம்ம பார்த்துட்டு போவோம். அவன் பேசியதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு எதுக்கு நம்மளே டென்ஷன் அள்ளி கொட்டிக்கிடணும்? இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசு, ஆனால் வீட்டில் ஒரு வேலை செஞ்சிடாதண்ணே. ஆமாம் போ, ஆமாம், வேறு வேலை கிடையாது உனக்கு. எட்டி நான் வயலுக்கு போகணும் இன்னைக்கு. யாரை பாருக்க ஆள் வராவ. நாங்கள் போய் சோறு பொங்கி போடணும். ஒழுங்காக தின்னுட்டு எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கட்டி வை, நான் வந்து எடுத்துகிட்டு கிளம்பியேன். அதை கட்டி வச்சுட்டு நீ போய் கிளம்ப வேண்டியது தானே? எட்டி எனக்கு வேலை இல்லாமையாட்டி கிடக்கேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து காலை சாப்பாடு மதிய சாப்பாடுன்னு எல்லாத்தையும் பொங்கி வச்சுட்டு நான் போகணும். வேற அங்கே போயும் நான் வேலை செய்யணும். சும்மாவா உட்காந்துட்டு கிடக்கேன்? இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில். வெந்ததுக்கப்புறம் எடுத்து டப்பாவில் போட்டு வை. அதை கூடவா ஒன்றால் செய்ய முடியாது? உட்காந்து தின்னுட்டு அப்புறம் எடு. ஆ எடுக்க. இது என்னடா ஒரு காஃபி ஷாப் ஓனருக்கு வந்த கொடுமையாக போயிட்டு. பின்னாடி ஒரு அழகான ஏரி, பக்கத்துலேயே ஒரு மாமரம், சின்ன சின்ன பூச்செடிகள். இவ்வளோ ஒரு அழகான இடத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு திண்டோமா, தூங்கினோமா. இதை விட்டுட்டு இப்படி என்னையா அடுப்பால் சோறாக்க விட்டுட்டாவளே. என்னத்தை சொல்லியது இந்த அம்மாவை? எட்டி என்ன அங்கே புலம்பிட்டு கிடக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிகிட்டு இருந்தேன். தனியாக பேசிட்டு கிடக்க. நீ என்ன பைத்தியமா? கொழுப்பை பற்றி அந்த தாய் கிழவிக்கு இல்லைம்மா, சும்மா பாட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஒழுங்கா படிக்க சொன்ன நேரத்தில் படிக்காம இப்போ உட்காந்து பாட்டு படிக்கலாம். பாட்டு ஒழுங்கா தின்னுட்டு இட்லியை பார்த்து எடுத்து வைட்டி. அடேப்பா, பாம்புக்காவது இருக்கும் போல இருக்கு இந்த அம்மாவுக்கு. என்ன கத்தியாப்பா. அட பரவாயில்லையே, இட்லியே நல்லா தான் சுட்டுருக்கா. நல்ல அமைதியான ஒரு காற்று, சிலு சிலு சிலுன்னு. இதில் தட்டில் சுட சுட இட்லி, தொட்டுங்க 2 சட்னி, வெள்ளை சட்னி தக்காளி சட்னி. என்ன டேஸ்ட்டாக இருக்குது. எப்பப்பப்பா, என்ன தான் எங்கள் அம்மா கற்றுனாலும் சோத்தில் எவ்வளோ கேட்டாலும் செஞ்சு கொடுக்காவ. சே, இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம. ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை செஞ்சு போட போகிறோன்னு தெரிய மாட்டேக்கு. பேசாமல் கூட்டிகிட்டு வந்து நம்ம அம்மாயிட்டே விட்டுறணும். நீயே என்னையை வளர்த்தா மாதிரி என் பிள்ளைகளையும் சேர்த்து வளர்த்துருமா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆசா அம்மா இல்லையாம்மா? ஆனால் வாங்கத்தே, வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அம்மா ஏதோ இப்போ தான் ரெடியாக போகிறேன்னு சொல்லிட்டு போனாவ. இன்னும் வந்துடுவாங்க, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க. இல்லை மக்களே, நானும் வீட்டில் இட்லி தான் வச்சு வச்சிருந்தேன், சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் அம்மாட்ட பேச வேண்டியிருந்தது, அதான் வந்தேன். இந்த இப்போ வந்துடுவாங்கத்தே. அம்மா போய் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. என்னையா இட்லியை டிஃபன் பாக்ஸில் போட்டு கட்டி வைக்க சொல்லிவிட்டு சாப்பிட சொன்னாங்க. நான் கட்டி உள்ளே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். அதான் இருந்தாலும் சரி சாப்பிட்டு முடிச்சிடலான்ட்டு உட்காந்தேன். நீங்களும் உட்காருங்கத்தே, நான் உங்களுக்கும் சாப்பாடு கொண்டு வைக்கேன். இல்லை மக்களே, நீ சாப்பிடு, அம்மா வர நேரம் ஆகுமான்னு. இல்லை இந்த வந்துடுவாங்க. சரி அப்பனா இதில் நிற்க. அம்மா வந்ததும் கொஞ்சம் பாத்திரம்லாம் வேண்டி இருந்தது. வேற நம்ம ஐஸுக்கு கல்யாணம் பேசி முடிக்க போகிறோம்ல, அதுக்கு ஆள் வந்தவனே சமைச்சு போடுறதுக்கு பாத்திரம்லாம் வேணும். அதுக்கு தான் அம்மாட்ட கேட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியாத்தே, ஐஸ் என்ன சொல்கிறா இப்போ? கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளா?
அவன் எப்படிம்மா சரின்னு சொல்லுவா? அதான் அன்னைக்கு நீயே போய் பேசுனியே, உன்கிட்ட என்ன சொன்னா? என்கிட்ட எதுவும் சொல்லலத்தே, அழுதுகிட்டே தான் கிடந்தா. இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டான்னு கொஞ்ச நாள் போகட்டும், நான் வேற எங்கன்னா வேணால் வேலைக்கு போகிறேன், இல்லை படிக்கேன். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், வீட்டில் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாவன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. அதான் அந்தால உன் மனசில் பட்டது வீட்டில் பொறுமையாக எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவளுக்கு கொடுத்த நேரம்லாம் முடிஞ்சிட்டுமா. இதுக்கு மேலலாம் அவளை எதுவும் விட்டு வைக்கிறதா இல்லை. அவள் படிக்கணும்னாலும் வேலைக்கு போகணுனாலும் கல்யாணம் முடிச்சு அவள் புருஷன் வீட்டில இருந்தே போய் செஞ்சுக்கிட்டட்டும். ஆமாம், எல்லா அம்மாவும் இது ஒரு டைலாக்காக சொல்லுங்கள். அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன் புருஷன் வீட்டுக்கு போய் ஊரை சுற்றிக்கோ, ஹேர் கட் பண்ணணுன்னா கூட அவன்கிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கோ, வேலைக்கு போகணுமோ படிக்கணுமோ உன் மாமியார் வீட்டிலேருந்து செய்யின்னு சொல்லுங்கள். அங்கே போனால் மாமியாக்காரி ஒரு பக்கம் கிளின்னு கிளிப்பா. நீ உன் இஷ்டமாயிருக்கு இருக்கிறதுக்கு இது ஒன்று உங்கள் ஆத்தா வீடு இல்லை, இது என் வீடுன்னு சொல்லிட்டு. வேறு பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் எங்கே தான் போய் நல்லா நிம்மதியாக வாழ முடியுமோ தெரில. அம்மாவே புரிஞ்சுக்கலன்னா வேறு எப்படி கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்பான்னு இவங்கெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. கெட்டுன புருஷன் நல்லவனாக இருந்தால் தப்பிச்சோம். அவன் எப்படி வந்து வாய்ப்பானோ யாருக்கு தெரியும். என்ன மக்களே, என்ன யோசிக்க? பெருசாக ஒன்றும் இல்லத்தே, உலகத்தில் நடக்க உண்மையாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஏய் அப்பா, பின்னாடி நல்லா காத்து வருதே. உங்க வீட்டு பின்னாடி இந்த ஏரி இருக்கிறது என்ன வசதியா இருக்குன்னு. ஆமாந்தே, இங்கெல்லாம் உட்காந்து நல்லா ரீல்ஸ் எடுத்து போட்டோம்னா நல்லா வியூஸ் போகும் பார்த்துக்கிடுங்க. இந்த கூமாப்பட்டியை ஏங்கன்னு கத்தி ஒரு ஆள் டெவலப் பண்ணால, அந்த மாதிரி நான் கூட இந்த ஏரியில் நின்றுட்டு வீடியோ போட்டு டெவலப் பண்ணலாமான்னு பார்க்கேன். என்ன விளையாட்டுத்தனமாவே பேசிட்டு இருக்கிய? இதெல்லாம் உங்க அம்மிட்ட சொன்ன உடனே இந்த ஏரியிலேயே முக்கி கொண்டு ராபத்துக்க. ஐயா, அது என்னமோ உண்மைதான் தே. என்ன அழகா இருக்கு இங்க இருந்து பார்க்க இந்த இடம். எனக்கே ஆசையா இருக்கு. நானும் தான் வீட்டு பின்னாடி கொல்லப்புறம் வச்சிருக்கேன். ஆனா நான் சுத்தி காம்பவுண்ட போட்டு வச்சுட்டேன்னா எங்க வீட்டுக்காரவிய பேச்சு கேட்டு ஒரு காத்தும் உள்ள ஒழுங்கா அடிக்க மாட்டேக்கு. ஐயா, காம்பவுண்டு போடுறதும் நல்லது தான். எங்களுக்கு பின்னாடி இங்கே வேறு யார் வீடும் இடமும் இல்லைல்ல, அதான் இருந்தாலும் நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம். வேறு இந்த சைடில் வீடு இடம்லாம் ஏதாவது இருந்திருந்தால் நாங்களும் காம்பவுண்ட் தான் போட்டிருந்துருப்போம். அடே நிர்மலா, நீ எப்பமா வந்த? இப்பதான்க்கா வந்தேன். ஐயா வந்தியே கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலாம்ல. எட்டி நீயாவது சாப்பிட சொல்லியிருக்கலாம்ல. ஏம்மா, நான் கேட்டேம்மா, எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், கேளுங்க அத்தட்டியே. வேண்டாங்க அவ. ஐயா ஆமாக்கா, பிள்ளை கேட்டா, நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நானும் இன்னைக்கு வீட்டில் இட்லி தான் அவிச்சு வச்சிருந்தேன், அதை சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? சரிம்மா சரி. அது வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வயலில் அரைப்பறக்க ஆள் வராவ. அவங்களுக்கும் அங்கே போய் நான் சமைக்கணுமா, அதான் இருந்தாலும் கொஞ்சம் வீட்டில் கிடக்கிற வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புவோன்னு கிளம்பிட்டு இருந்தேன். ஐயா ஆமாம்ல, இன்னைக்கு அரைப்பறப்ப ஆள் வராவன்னு சொல்லியிருந்தியல்ல. சரி, நான் மறந்தே போயிட்டேங்க்கா. சரி, நானும் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். இது உங்கள்கிட்ட கொஞ்சம் பாத்திரம் கேட்கலான்ட்டு வந்தேன். என்ன பாத்திரமா? இந்த பேசி முடிக்கிறதுக்கு ஆள் எத்தனை பேர் வராவ என்ன ஏது நீ எதுவும் சொல்லலை. ஆனால் வந்தால் ஒரு 20 பேருக்காவது வருவாங்கல்ல, 20-30 பேராவது வருவாங்க. அதான் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சமைச்சு போடுறதுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாத்திரம் ஒன்றும் கிடையாது என்கிட்ட. அதான் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா என்னன்னு கேட்டு போலான்ட்டு வந்தேன். அட இதெல்லாம் நீ கேட்டு தான் எடுக்கணுமா? அதெல்லாம் நம்ம வீட்டில் கிடக்கு. நம்ம வேற கழனி வேலை செய்கிறோம்ல, அங்கே வரவங்களுக்கும் சமைச்சு போடுறதுக்காண்டி பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். நீ எப்போ வராங்கன்னு மட்டும் சொல்லு, உனக்கு நானே கொண்டு வந்து சமைச்சு தாரேன். வேற கூட மாட இருந்து வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவீங்க? வேலையெல்லாம் கூட நான் பார்த்துக்கிறேன்க்கா, எனக்கு பாத்திரம் மட்டும் தந்தா கூட போதும். அடே, என்னத்தை இப்படி சொல்கிறிய? எங்கள் அம்மாட்ட எள்ளுன்னு சொன்னியனால என்னையா வந்து நிற்பா? அவங்கள போய் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்கிறிய? நீங்கள் பாத்திரம் மட்டும்தானே கேட்டிருக்கீங்க. எங்கள் அம்மா பாருங்கள், குண்டா ஃபுல்லாக நிறச்சி வச்சுட்டு தான் வருவாங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு என்ன நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் நிறச்சி வச்சாதான் அவளுக்கு தூக்கமே வரும். ஏட்டி உன்ட்டு சாப்பாடு கட்டி வை தின்னுன்னு சொல்ல, இன்னும் உட்காந்து நீ தின்னே முடிக்கலையா? ஏம்மா, நான் சாப்பாடெல்லாம் கட்டி வச்சுட்டேம்மா, வச்சுட்டு வந்து தான் பொறுமையாக திங்கிறேன்னா அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கன்னு, மற்றதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறியோம். அதை விடுங்கக்கா, பிள்ளை ஏதோ விளையாட்டா பேசுகிறா. அதுக்கு வாய் கொழுப்பு அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் வெச்ச வாங்கினதான் அடங்கும் பார்க்கேன். சரி, நீ எப்போ வேணும்னு மட்டும் சொல்லுன்னு, நான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கொண்டு வந்து தாரேன். சரிக்கா, அதை கேட்கலான்னு தான் வந்தேன். வேற நீங்கள் இருக்கியலா இல்லை கிளம்பி போயிட்டியலான்னு தெரியாம தான் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் தான் பிள்ளையை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் அரைப்பறக்க தானே போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, நானும் கூட வாரேன். உனக்கு எதுக்குமா கஷ்டம்னா பார்த்துக்கிட்டே, அதான் ஆள் வச்சிருக்குல்ல, ஆள்லாம் வாரவ. நான் போய் சமைச்சு மட்டும்தான் கொடுக்கணும். சரி, அதுக்காக நான் ஹெல்ப்புக்கு வரேன். நீங்கள் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவீங்களோ, நாங்கள் பண்ண மாட்டோமோ? சரி வா, நான் அதை கிளம்பிட்டேன். வண்டி வந்துட்டு இருக்கு. பாத்திரம்லாம் வண்டியில் வச்சு தான் கொண்டு போகணும். அதான் இருந்தாலும் அப்படியே வந்தீங்கன்னா அதிலே போயிடுவோம். நீ வரதா இருந்தால் வா. ரெடியாக தான்க்கா இருக்கேன். மதியத்துக்கு சமைச்சு வச்சுட்டேன். நான் வீட்டில் போய் ஒரு எட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். அடே அப்பா, என்ன ஒரு ஒத்துமையான பக்கத்து வீட்டுக்காரவையெல்லாம் இருக்கீங்க ரெண்டு பேரும்.
உலகத்தில் இருக்க எல்லா பக்கத்து வீட்டுக்காரவங்களும் உங்களை மாதிரி இருந்தால் போதும், ஊருக்குள்ளே ஒரு சண்டையும் வராது. அங்கங்கே கேள்விப்படியதெல்லாம் நினச்சா ஒரே தலைவலியாக இருக்குது. வண்டியை கொண்டாந்து என் வீட்டில் நிறுத்திட்டா, தண்ணியை கொண்டாந்து என் வீட்டில் ஊற்றிட்டா, குப்பையை கொண்டாந்து எங்கே வச்சுட்டா இங்கே வச்சுட்டான்ட்டு. அடே அப்பா. ஏட்டி ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சு ஓடி போய் சொல்லிட்டேன். இந்த வெள்ளாட்டுத்தனம் தான் இன்னும் விட்டு போகலல்ல உன்னைய. அது கூடவே பிறந்தது, அதெல்லாம் விட்டுட்டு போகாது. சரி சரி, அப்போ நான் போய் கிளம்புறேன். இந்த அம்மா என் பேச்சை கேட்காம என்னென்னமோ செய்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேக்கு. பேசாமல் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிடலாமா? நான் என்ன சொன்னாலும் கேட்குற நிலமையில யாருமே இல்லையே இப்போது. கடவுளே.